வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 10வது பாடல். விஷம் போன்ற விலைமாதர்களால் வரும் துன்பங்கள் நீங்கி நீங்களே எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று முருகப்பெருமானை வேண்டுகிறார் நம் அருணகிரியார். அறுக்கும் அஞ்சன விழியினை அயில்கொடு நெருக்கி நெஞ்சற எரிதரு பொழுதொரு கனிக்குள் இன்சுவை அமுதுகும் ஒரு சிறு நகையாலே கரிய மையிட்ட அந்த 2 கண்களான வேலை கொண்டு நம் மனதை அப்படியே நெருக்கி நம் மனமானது அழியும்படி அவர்களுடைய புன்னகை எப்படி இருக்கும் என்று கூறுகிறார். ஒரு பழசுவையையும் அமுதத்தையும் முகுக்கின்ற அந்த ஒப்பற்ற புன்னகையாலே களம் கொழும் களிவளை கொடு விசிறியே மனைக்கெழுந்திரும் என மனமுருக ஓர் கவர்ச்சி கொண்டிட மனைதனில் அழகொடு கொடுப்போகி கழுத்தில் நின்றெழும் அந்த வளமான ஒளி என்னும் ஒரு வளையை வீசியே அவர்களுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறி நம் மனமானது உருகும்படியும் அப்படியே நாம் ஒரு கவலை கொள்ளும்படியாக அவர்களுடைய வீட்டிற்கு அழகாக அழைத்து கொண்டு போய் நரைத்த பஞ்சனை மிசையினில் மனமுற அணைத்த அகந்தனில் இணைமுலை எதிர்பொற நகத்து அழுத்திட அமுதிதழ் பருகியும் வாசனை வீசுகின்ற அந்த பஞ்சனையின் மேல் மனம் பொருந்த அணைத்த மார்பில் அவர்களது 2 மார்பகங்களையும் எதிர்பொற நகக்குறி அடுத்த இதழமுதை பருகியும் மிடருடே நடித்தெழும் குரல் குமுகுமு குமு என இசைத்து நன்கொடு மனமது மருகிட நழுப்பு நஞ்சன சிறுமிகள் துயரற அருள்வாயே. ஒரு கண்டத்தோடு நடித்து எழுகின்ற அவர்களுடைய புக்குரலானது குமுகுமு என்று ஒலி செய்தபடி நன்றாக நம்மளுடைய மனமானது கலங்கும்படியும் பசப்பி மயக்கும் விஷம் போன்ற இந்த விலைமாதர்களால் வரும் துன்பம் நீங்க நீயே அருள் புரிவாயாக என்கிறார் நம் அருணகிரிநாதர் நம் முருகப்பெருமானிடம். அடுத்ததாக நம் முருகப்பெருமானின் வீரதீர செயலை காட்சிப்படுத்துகிறார். நிறைத்த தென்திரை மொகு 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 என உரத்த கஞ்சுகி முடி நொறு 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 என நிறைத்த அண்ட முகடு கிடு 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 என ஐப்போலும் நிவித்த தின்கழல் நிசசரமுடு சிறகொடும் குவைமலை புரைத்தர இருநினக் குழம்பொடு குருதிகள் சொரித்தர அடுத்தீரா. நிறைக்கடலானது பொங்கி மொகுமொகு எனவும் வலிமையான ஆதிசேஷனுடைய முடி நொறு நொறு எனவும் நிறைத்த அண்டங்களின் உச்சிகளும் கிடுகிடு எனவும் அந்த பதற்ற நிலை, அந்த போர்க்களத்தின் பதற்ற நிலையைத்தான் காட்சிப்படுத்துகிறார்.